வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம டேபிள் ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி இந்த டேபிள் ரோஸ் பாட்டிங் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எப்படி கட்டிங்ஸ் மூலமாக நம்ம இந்த டேபிள் ரோஸ் உற்பத்தி வீட்டில் மல்டி கலரில் ஒரு பாட்டில் க்ரோ பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் ஒரு பாலி பேக்கில் ஒரு டேபிள் ரோஸ் இருக்குது. இதை நம்ம இந்த பாட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் நம்ம உற்பத்தி பண்ணலாங்க. சீடு மூலியமாகவும் போடலாம், அதை கட்டிங்ஸ் மூலியமாக போடலாம். கட்டிங்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கமர்ஷியல். சீடுங்கிறது கொஞ்சம் லேட்டாகும், பட் ஆனால் நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன டைப் ஆஃப் பிளான்ட்னால் இது ஒரு சக்குலன் டைப்புங்க. அதாவது இந்த அலோவேரா, இந்த கள்ளிச்செடி, இந்த வெரைட்டி சேர்ந்தது. அதாவது இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் சன்லைட் இருந்துச்சுன்னா ரொம்ப விரும்பி வளரக்கூடிய பிளான்ட்டுங்க. இப்போது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எர்த் பால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புது சாயில் மிக்ஸ் கொடுக்குறதுனால நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிடுவோம், இதோட ரூட்டோட பகுதியை. இப்போது இந்த மாதிரி எர்த் பால் டேமேஜ் பண்ணுறதுனால க்ரோ ஆகுதுன்னா ஒன்றும் இல்லைங்க, இது கண்டிப்பாக க்ரோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா பழைய சாயில் மெட்டீரியல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான சாயில் மெட்டீரியல் கொடுக்கும்போது நல்லா க்ரோத் பூஸ்டப் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சாயில் மிக்சர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கார்டன் சாயில், அடுத்தது சாண்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்போஸ்ட். இது 3 இருந்தால் போதும். அப்படி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேணும்னா சார்கோல் இருந்தால் சூப்பராக இருக்கும். சாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவர் சாண்ட் எடுத்துக்கணும். ஆற்று மணல் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கடல் மணல் எடுத்துக்கூடாது. கடல் மண்ணில் சால்ட் கண்டென்ட் இருக்கும். அந்த சால்ட் கண்டென்ட் என்ன பண்ணணும்னா செடியை போய் டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும். இப்போது இந்த பாட்டில் கீழே பெபிள்ஸ் போகணும் ட்ரைன் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி பெபிள்ஸ் போட்டால் டக்குன்னு ட்ரைன் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சக்லண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட்ரு தேங்கி இருக்கக்கூடாது. அது எப்படின்னா தண்ணி நம்ம அடித்தா டக்குன்னு ட்ரைன் ஆகணும். இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சக்லண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம சாயில் மிக்சரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பாட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம இதை ஃபுல்லாக ட்ரில் பண்ணி உள்ளே வச்சிடலாம் இந்த டேபிள் ரோஸை. இப்போ நம்ம டேபிள் ரோஸ் வச்சாச்சு. இப்போ வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூக்கள் நிறையா டைம் உங்களுக்கு பூக்காமல் இருக்கலாம். ஆனால் டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட் சன்லைட்லாம் வைக்கணுங்க. இப்போ நம்ம வாட்டர் அடிச்சிடலாம். ஃபுல்லாக வாட்டர் அடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி அடித்து விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிரும். செட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நாளோ ஒரு நாளோ ஒரு வெயில் இல்லாமல் ஒரு ஷேடான ஏரியாவில் வைங்க. ஏன்னா நம்ம பாட்டிலேருந்து வேறு பாட்டுக்கு மாற்றிருக்கோம். அப்போ ஷாக் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஷேடான ஏரியாவில் வைக்கும்போது நல்லா திரும்பியும் நம்மளுக்கு க்ரோத் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நம்ம டேபிள் ரோஸை ஒரு கட்டிங்ஸ் மூலிமா எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த டேபிள் ரோஸில் எந்த ஃப்ளாரும் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னா, ஏன்னா இப்போது மழை காலம்ல, அதனால் இது ப்ளூம் ஆகிறது இந்த டைம் கிடையாதுங்க. அது ப்ளூ ஆகிற டைம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள்லாம் நிறையா பார்க்கலாங்க. இப்போது இந்த கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணுன்னு பாருங்கள். இப்போது நீங்கள் இதுக்கு ரேண்டமாக நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக கூட எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கட் கொடுக்கும்போது ஒரு ஸ்லாண்ட் கட்டாக கொடுக்கணும். நேர் கட் கொடுக்காமல் ஒரு கிராஸ் கட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 5 to 6 கட்டிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாமல் நம்ம சீடு போயிட்டு அது பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ஆகும். பட் ஆனால் இது சீக்கிரமாக நம்ம ஒரு 2 to 3 வீக்ஸில் இது க்ரோ நம்ம கண்ணாலே பார்த்துடலாங்க. பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் எப்படி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்லாண்ட் கட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கட்டிங்ஸ் எடுத்தாச்சு. இதை நம்ம பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஹோல் போட்டு அந்த கட் பண்ண பகுதியை உள்ளார வச்சு விட்டுருங்க, அழுத்தி விட்டுருங்க. இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு ஹார்மோன் எதுவுமே போட தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் நார்மலாக வச்சாலே சூப்பராக வந்துடும். இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற மண் கலவை தாங்க ரொம்ப மெயின். ஏன்னா அந்த டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. அதுக்கு தேங்குற மாதிரி இருந்துச்சுன்னா செடி வளராது, பூவும் பூக்காதுங்க. நீங்கள் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா
எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளூமாகவும் அவ்வளோக்கு எவ்வளோ பூக்கள் வந்து நல்லா பூக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா செடியோட சைஸ், அதாவது க்ரோத்தும் நல்லா பார்க்கலாம். நீங்கள் வேணால் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். இந்த டேபிள் ரோஸை பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நல்லா வந்து ஒரு பூக்கள்லாம் நல்லா பூத்துருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி மழை காலம், அதாவது வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா பூக்களே பூத்துருக்காது, அது பூக்கள் வந்து மூடி இருக்கும். இதுதாங்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் வந்து இந்த டேபிள் ரோஸ் வந்து வீட்டுக்குள்ளே தான் வளர்ப்பாங்க. ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது. இது நீங்கள் ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டில் நீங்கள் வளர்க்கும் போது சூப்பராக வந்து நம்ம க்ரோத் பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் சொருவிட்டாலே போதும். இது என்ன கலர், எங்கே நீங்கள் உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி சொருவிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இது அடுத்தடுத்தது க்ரோ ஆகிக்கும். நம்ம அந்த சீடு கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஆல்மோஸ்ட் நம்ம கட்டிங்ஸை வந்து பாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இந்த டேபிள் ரோஸ் பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து நம்ம தினைக்கும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது கேரே தேவையில்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் வச்சாலே போதும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட், அதாவது வெயில் படும்போது தான் ஒரு பூக்கள் பூத்துச்சு. அப்போது மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் தட்டி விடுங்க.